மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. நீ ஒரு ஏஜென்சிக்கு ஓனரா இருக்கேன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ இன்னும் பழைய மாதிரி டெலிவரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்க. எனக்கும் நல்ல ஸ்பான்சர் கிடைச்சிருக்காங்க. நிறைய மேட்ச் கலந்துக்கிட்டு வின் பண்ண போறேன்னு நினைச்சேன். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போவோம்னு நினைச்சேன். ஆனா இந்த உலகம் நம்மள கீழே தள்ளி விடுது கதிர். நம்ம எல்லாம் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது போல இருக்கு. எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு பிரச்சனையோட தான் வாழணும் போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காதண்ணா. வாழ்க்கையில ஜெயிச்சு பெரிய ஆளா இருக்கிற எல்லாருமே ஒரு கட்டத்துல இந்த மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற யாரை போய் கேட்டாலும் அவங்க முன்னேறி வரும்போது பல தடைகளை பார்த்திருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. சும்மா எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராதுண்ணா. ஒரு இலக்கோட லட்சியத்தை அடையணும்னு போராடுறவங்களுக்கு தான் இந்த கடவுள் பல சோதனையை கொடுப்பார். ஆனா அது நம்மளை முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு இல்ல, நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான். ஆனா நம்ம எப்படி இந்த பணத்தை எல்லாம் கொடுக்க போறேன்னு தெரியல. கஷ்டத்தை கொடுக்கிற கடவுள் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு வழியும் காட்டுவார். யார் மூலமாச்சும் நமக்கு உதவி பண்ணுவார். நீ தைரியமா இரு. இப்போ நான் டெலிவரி பாய் பார்க்குற விஷயத்த அத்தைகிட்டயோ இல்ல மாயா கிட்டயோ சொல்லிடாத. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி கதிர். ஆனா நம்ம அந்த பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் தானே, கொஞ்சம் பெரிய இடத்து பையன்தான். நான் அவனை போய் கொஞ்சம் பார்த்து பேசி பார்க்குறேன். இரு வரேன்.